இந்த வருஷம் பருவமழை தொடங்கினதுல இருந்து இந்தியால பல்வேறு இடங்கள்ல திடீர் நிலச்சரிவு, திடீர் வெள்ளம்னு சொல்லிட்டு பல இயற்கை பேரழிவுகள் நடந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி தான் இப்ப ரீசெண்டா ஹிமாச்சல் பிரதேஷ்ல ஒரு பயங்கரமான நிலச்சரிவு நடந்திருக்கு. ஆனா அந்த நிலச்சரிவு ஏற்பட்ட இடத்துல வந்து 20 குடும்பங்களை ஒரு நாய் குலைச்சு அந்த பேரழிவுல இருந்து காப்பாத்தி இருக்கு. அதாவது சம்பவம் நடந்த இடம் ஹிமாச்சல் பிரதேஷ்ல இருக்கிற மண்டி மாவட்டத்துல உள்ள தரம்பூர் ஏரியாவில் உள்ள சியாத்தி கிராமத்துல கடந்த ஜூன் 30ஆம் தேதி நரேந்திராங்கிற ஒரு நபர் அவரோட வீட்டோட 2வது மாடியில படுத்து தூங்கிட்டு இருக்கும் போது அவர் வளர்க்கிற நாய் பயங்கரமா குலைக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த நரேந்திராங்கிற நபர் நல்லா தூங்கிட்டு இருந்ததால ஆரம்பத்துல அவரோட நாய் குலைக்கிறத பெருசா கண்டுக்காம விட்டுருக்காரு. ஆனா நேரம் போக போக நள்ளிரவுல அவரோட நாய் இன்னும் பயங்கர சத்தமா குலைக்க ஆரம்பிச்சிருக்கு. அப்ப நரேந்திராங்கிற இந்த நபர் இது ஏன் இப்படி குலைக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2வது மாடியில இருந்து கீழே இறங்கி வந்து பார்க்கும்போது அவரோட வீட்டு செவத்துல ஒரு பயங்கரமான விரிசல் விட்டு இருக்கிறத கவனிச்சிருக்காரு. அது மட்டும் இல்ல, பயங்கரமா மழை பெஞ்சு வீட்டுக்குள்ளேயும் தண்ணி வர ஆரம்பிச்சிருக்கு. இதை பார்த்ததும் உடனே சுதாரிச்ச நரேந்திரா அவரோட வீட்டுல இருந்த எல்லாத்தையும் எழுப்பி எச்சரிச்சு வீட்டை விட்டு வெளியேற வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருந்த குடியிருப்பாளர்கள் எல்லாருக்கிட்டையும் தகவல் சொல்லி அவங்களையும் அந்த ஏரியா விட்டு வெளியேற வச்சிருக்காரு. அப்படி அந்த பகுதியில் இருந்து 20 குடும்பங்களும் வெளியேறின கொஞ்ச நேரத்துல அந்த பகுதியில் இருந்த வீடுகள்ல சுமார் 12 வீடுகள் நிலச்சரிவுல சிக்கி புதஞ்சு போனதா சொல்லப்படுது. நிலச்சரிவு நடந்த பகுதியில் இருந்து வெளியேறின 20 குடும்பங்களை சேர்ந்த அந்த 67 பேர் கடந்த ஒரு வாரமா திரியம்பலா கிராமத்துல இருக்கிற நைனாதேவி கோயில்ல தங்க வைக்கப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க. பாதிக்கப்பட்டவங்களுக்கு உடனடி நிவாரணமா அரசாங்கம் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ரூபாய் 10,000 கொடுத்ததா சொல்லப்படுது. இந்த பருவமழை தொடர்ந்ததுல இருந்து, அதாவது சரியா ஜூன் 20ஆம் தேதியில இருந்து ஹிமாச்சல் பிரதேஷ்ல 78 பேர் வரைக்கும் இறந்து போயிருக்கிறதா சொல்றாங்க. இறந்து போன அந்த 78 பேர்ல 50 பேர் நிலச்சரிவு அப்புறம் திடீர் வெள்ளம் மாதிரியான இயற்கை சீற்றங்கள்ல இறந்து போனதாகவும் மீதி 28 பேர் ரோடு ஆக்சிடென்ட்ல இறந்து போனதாகவும் சொல்லப்படுது. நாம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல்னு கொடுங்க. அப்பதான் நான் என்னோட சேனல்ல அடுத்தடுத்து போஸ்ட் பண்ற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். அப்புறம் மறுபடியும் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரகுராம்.